அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம தஃப்சீர் இப்னு கசீர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது சூரா அல் பக்கராவோட முதல் 2 வசனங்கள் 2.1 2.2. ஆமா. குறிப்பா சில சூறாக்கள் ஆரம்பத்துல வருமே, அலிஃப் லாம் மீம் மாதிரி தனித்தனி எழுத்துக்கள். ஆமா, முஹத்தா ஆத். அதான் முகத்தா ஆத். அதோட அர்த்தம் என்ன, ஏன் அதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சரி. அதோட சேர்த்து குரான்ல எந்த சந்தேகமும் இல்ல, அது இறைச்சம் உள்ளவங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்ற 2வது வசனத்தையும் நாம பார்க்கலாம். நீங்க கொடுத்த சோர்ஸ்ல இத பத்தி நிறைய கோணங்கள் இருக்கு. சரி, அப்போ முதல்ல இந்த அலிஃப் லாம் மீம் இந்த முஹத்தாத் எழுத்துக்களையே எடுத்துக்குவோம். அபூபக்கர் அலி, அலிர் அலி மாதிரி பெரியவங்க சொன்னதா ஒரு கருத்து பதிவாகிருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. ம், அதாவது இதோட உண்மையான அர்த்தம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும்னு. ஆமா, கரெக்ட். இமாம் குர்துதி கூட இத ஆமோதிக்கிறாங்க. இது அல்லாஹ் தனக்காகவே வச்சுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு ஞானம்னு சொல்றாங்க. சும்மா அர்த்தம் இல்லாம போட்ட எழுத்துன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா ஆனா நபி ஸல்லல்லாஹு கிட்ட இருந்து நேரடியா இதுக்கு இதுதான் அர்த்தம்னு விளக்கம் வராததால நாம சரி இது இறைவன் கிட்ட இருந்து வந்தது நம்பி ஏத்துக்கிறது தான் நல்லது. குரான்ல 3.7 வசனம் சொல்ற மாதிரி நாங்க இத நம்புறோம், எல்லாமே எங்க இறைவன் கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு ஏத்துக்கணும். இது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அர்த்தம் தெரியும்னா அப்புறம் ஏன் மத்த அறிஞர்கள் வேற விளக்கங்கள்லாம் தேடணும்? அது அந்த ரகசியத்தை ஏத்துக்கிறதுக்கு எதிரா தெரியலையா? நல்ல கேள்வி இது. ஆனா பாருங்க, விளக்கம் தேடுறதுங்கிறது அந்த அடிப்படை நம்பிக்கைய மறுக்கிறது ஆகாது. மனுஷனோட அறிவு சின்னதுதான். இருந்தாலும் குரானை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அறிஞர்களுக்கு இருக்கும் இல்லையா? அதனால முயற்சி பண்றாங்க. நான் சூறாக்களை ஆரம்பிக்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சில வார்த்தைகளும் இருக்கலாம்னு சொல்றாங்க. வேற பார்வைகளும் இருக்குன்னு சொன்னீங்க. அல்லாஹ்வின் பெயர்கள் அல்லது பண்புகளோட தொடர்புடையதுன்னு. ஆமா. உதாரணமா அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா லத்தீஃப், மீம்னா மஜீத், இந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னும் சிலர் இதெல்லாம் அரபி மொழியோட எழுத்துக்களை குறிக்குது. அதாவது பாருங்க, நீங்க பேசுற அதே எழுத்துக்களை வச்சுதான் இந்த குரான் இருக்குன்னு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் விஷயம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அர்ராசி, சமக்ஷரி, இப்னு தைமியா மாதிரி பெரிய அறிஞர்கள்லாம் ஹம், இந்த எழுத்துக்களையே குரானோட அற்புதம், அதோட இஜாஸ் தன்மைக்கு ஒரு சான்றா பாக்குறாங்கன்னு உங்க ஆதாரம் சொல்லுது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. அதாவது இது ஒரு சவால் மாதிரி. பாருங்க, நீங்க தினமும் பயன்படுத்துற அதே அலிஃப் லாம் மீம் வச்சுதான் இந்த வேதம் இருக்கு. ஆனா உங்களால இது மாதிரி ஒன்னு உருவாக்க முடியுமா அப்படின்னு கேக்குற மாதிரி. உங்க சோர்ஸ்ல அழகா சொல்லியிருக்காங்க. திரும்ப திரும்ப வர்ற எழுத்துக்களை விட்டுட்டா மொத்தம் ஒரு 14 தனி எழுத்துக்கள் தான் இந்த மாதிரி முக்காத்தாத்துல வருது. ஓ, அப்படியா? ஆமா. அதுவும் எப்படின்னா, அரபி வார்த்தைகள் எப்படி 1 2 3 4 5 எழுத்துக்கள் சேர்ந்து வருமோ அதே மாதிரி கூட்டமா வருது. இது சும்மா தற்செயலா நடக்க வாய்ப்பில்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ சாதாரண எழுத்துக்களை வச்சே இவ்வளவு பெரிய சவாலா? அதேதான். இதுதான் குரானை பற்றி யோசிக்கும் பொழுது அறிஞர்களை ரொம்ப ஆச்சரியப்பட வச்ச ஒரு விஷயம். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், இந்த எழுத்துக்களோட ஆரம்பிக்கிற சூறாக்கள் உடனே குரானை பத்தி பேசுதுன்னு உங்க ஆதாரம் சுட்டிக்காட்டுது இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அலிஃப் லாம் மீம், அதுக்கு அடுத்த வசனம், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்ல. கரெக்ட். இந்த மாதிரி அமைப்பு சுமார் 29 சூறாக்கள்ல வருது. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த எழுத்துக்களுக்கு அப்புறம் வர்ற வேதத்தோட முக்கியத்துவத்தையும் அதோட தெய்வீக தன்மையையும் இது இன்னும் உறுதிப்படுத்துது. அதுலயும் தாலிக்கல் கிதாப், அது வேதம்னு சொல்றதுல அந்த தாலிக்க, அதுங்கிற வார்த்தை இங்க ஹாதா, இதுங்கிற அர்த்தத்துல, அதாவது நேரடியா இந்த குரானத்தான் குறிக்குதுன்னு இப்னு அப்பாஸ் ரதிலி சொல்றாங்க. முன்னாடி வந்த வேதங்கள இல்ல. சரி, அப்புறம் லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகமே இல்லை. இது இந்த வேதம் அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வந்ததுங்கிறத அடிச்சு சொல்லுது. எந்த டவுட்டும் வேணான்னு. அதுவோ யாருக்கு வழிகாட்டின்னு சொல்லுது, ஹுதன் லில் முத்தகீன். ஆமா, இறையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டி. ஏன் குறிப்பா முத்தகீன்? ஏன்னா குரான் வழிகாட்டணும்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம், ஒரு அடிப்படை இறையச்சம், உண்மைய தேடுற எண்ணம், இதெல்லாம் வேணும். சும்மா வார்த்தையா இல்லாம உள்ளத்துல இறங்கணும்னா அந்த தகுதி தேவைன்னு இது காட்டுது. ஆக இந்த முதல் 2 வசனங்கள், குறிப்பா அந்த முகத்தா ஆத் எழுத்துக்கள், இது ஒரு ஆழமான நம்பிக்கையை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? ஒரு பக்கம் சில விஷயங்கள் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது, அது அல்லாவுக்கு மட்டும் தெரியும்னு ஏத்துக்கிற பணிவு. மறுபக்கம் குரானோட இந்த பிரமிக்க வைக்கிற அமைப்பு, அது மனிதர்களுக்கு விடுற அந்த சவால்,
இத பத்தி ஆழமா சிந்திக்கவும் தூண்டுது இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி பல விளக்கங்கள் இருக்கிறதே அறிஞர்கள் குர்ஆனோட எவ்வளவு ஆழமா மரியாதையோட ஈடுபட்டாங்கன்னு காட்டுது. நாமளும் அறிவை தேடும்போது பணிவா இருக்கணும்னு அதை ஞாபகப்படுத்துது. அப்போ கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது, நாம தினமும் பயன்படுத்துற அரபி எழுத்துக்களை வச்சே குர்ஆன் தன்னோட நிகரற்ற தன்மையை நிரூபிக்குதுங்கிற இந்த இஜாஸ் கருத்து ரொம்ப வலுவா இருக்கு. ம்ஹும். அப்படி இருக்கும்போது, இறைவனுடைய வெளிப்பாட்டுக்கும் நாம பேசுற மனித மொழிக்கும் உள்ள உறவை பத்தி உங்க பார்வை இதனால எப்படி மாறுது? இல்ல ஆழமாகுதா? யோசிச்சு பாருங்க.